இந்த வருடம் பெருந்தமிழர் விருது யார் கைகளில் தவழப் போகிறது? அது சர்ப்ரைஸ். அது சொல்ற போறது நாங்க கிடையாது. அந்த பெருந்தமிழரின் இதயம் கவர்ந்த 2 பேர் சிறப்பு தொகுப்பாளர்களா இங்க வந்திருக்கிறாங்க. பெருந்தமிழர் விருது, அந்த விருதை பற்றி அறிவிக்கத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அந்த விருதை பற்றிய, விருதாளரை பற்றிய ஒரு ஆடியோ வீடியோ காட்சியை நீங்கள் அத்தனை பேரும் பார்க்க இருக்கிறீர்கள். அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே என்றொலிக்கும் அந்த கணீர் குரல் உலக தமிழர்களை வசியப்படுத்தியது. புராணங்களையும் இலக்கியங்களையும் பேசிக் கொண்டிருந்த பட்டிமன்றங்களை எளிய மக்களின் வாழ்க்கை பாடுகளை பேச வைத்தார். இறுக்கமாக இருந்த இயற்றமிழ் மேடைகளை எளிமையாக்கியது மெல்லிய புன்னகையும் தெல்லிய சிந்தனையுமாக இருக்கிற இந்த பேராசிரியரின் அரை நூற்றாண்டுக்கும் மேலான வாழ்க்கை. சமூகத்தின் சகல விஷயங்களையும் மேடையில் வைத்து அடித்து துவைத்தார். படித்தவனுக்கு மட்டுமே புரிந்த தமிழ் பாமரனுக்கும் புரிந்தது. சிரிக்க விட்டு சிந்திக்கவும் வைத்தது அந்த பேச்சு. இன்றைக்கும் தமிழ் மக்களின் பண்டிகை காலங்களை இரட்டிப்பு இனிப்பாக்குவது தொலைக்காட்சி வழி ஒலிக்கும் இவரின் வெள்ளந்தி குரல்தான். கம்பனை இவர் அளவுக்கு எழுதியும் பேசியும் எளிமைப்படுத்தி தந்தது வேறு எவரும் இல்லை. அகநானூற்றிலும் புறநானூற்றிலும் ஆழ கால்பட்ட இவர் திருக்குறளுக்கு எழுதியது இன்றைக்கும் எல்லோராலும் விரும்பப்படுகிற எளிய உரை. இந்த தமிழாசான் போட்டு தந்த ராஜபாட்டையில் இன்று நம்பிக்கையோடு பயணிக்கிறார்கள் அநேக இளைஞர்கள். இதுவரை 6000 மேடைகளுக்கு மேல் முழங்கியிருக்கும் சாலமன் பாப்பையாவின் மொத்த பேச்சும் முன்னிறுத்துவது மக்களின் அறம். இவர் தமிழறிவின் அடையாளம், நமக்கான பெருமித பெருந்தமிழர் இவர். இந்த பெருமை மிக்க விருதை ஐயா அவர்களுக்கு வழங்கிட நம்முடைய நீதியரசர் ஐயா ஆர் மகாதேவன் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து தமிழறிஞர் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். நீதியரசர் அவர்கள் இந்த விருதை வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்கு விகடன் குழுமத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவரான திருமதி ராதிகா ஸ்ரீனிவாசன் மேடம் அவர்களையும் இந்த மேடைக்கு அழைக்கிறேன். சுவைக்கு சுவை சேர்க்கும் சொல் வளம் மிக்கவராக தமிழ் ஞாயிறு என்ற புகழோடு செல்லும் இடமெல்லாம் கம்பனை பற்றி பேசி சேனுயர் புறநானூற்றிற்கு உரை தந்த செல்வராக மாறி அகநானூற்றின் சிறப்பினை தனது அரிய உரையால் வழங்கி கம்பனோடு வாழ்ந்து கம்பனில் இவர்களும் இருந்தார்கள், கம்பன் தமிழமுது என்று படைப்புகளின் மூலம் தமிழ் வளர்க்கக்கூடிய இந்த தமிழ் அறிஞருக்கு வழங்கக்கூடிய விருது விகடனை மட்டுமல்ல தமிழ் கூறும் நல் உலகத்தையும் பெருமைப்படுத்துகிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தகுதி இருப்பதாக எண்ணி இந்த பெரிய மகுடத்தை சூடியிருக்கிற விகடன் குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். அவர்கள் அளித்த இந்த விருதை பெருந்தன்மையோடு வழங்கிய நீதி அரசருக்கு என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கும்
கலந்து கொள்வதற்குமாக வந்திருக்கின்ற மிகப்பெரிய கூட்டத்திற்கும் அன்பு மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். 60 ஆண்டு கால மேடை பயணம் 1961 முதல் நிகழ்ச்சி. இது இவ்வளவு நீண்ட பயணமாக இருக்கும், இத்தனை மக்கள், இத்தனை நாடுகள், இத்தனை கூட்டங்கள், இவ்வளவும் தாண்டி விருதுகள் அப்படின்றத கற்பனையிலையாவது நினச்சிங்களா? இல்லை, நினைக்கல. ஏதோ தமிழுக்கு ஏதாவது நாம் செய்யணும் அப்படின்ற ஒன்று தான் இருந்ததே தவிர, அதுக்கும் காரணம் நான் ஒரு தமிழாசிரியனாக பணி செய்தேன். அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப ஏழை பிரிவிலிருந்து வந்தவன், மிகச் சாதாரணமான மக்கள் மத்தியிலே பழகியவன். அதனால் இந்த தமிழை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் எனக்கு எப்போதும் இருந்தது. அதுதான் எனக்கு நினைவு இருக்குது. விருதுகளுக்கு இணையாக விமர்சனங்களும் வந்திருக்கு. ரெண்டுத்தையும் எப்படி நீங்கள் பார்த்தீங்க? பகல் இருந்தால் இரவு இருக்கத்தானே செய்யும். அது சகித்து கொள்ளத்தான் வேணும். பெரும்பாலும் பெண்கள் அணிக்கே தீர்ப்பு போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உங்களை பற்றி இருக்கேயா? 2000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட இனம் அது. அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்காக இன்னும் சில தலைமுறைகள் பேசியது தவறல்ல என்று தான் நான் நினைக்கிறேன். உங்களினுடைய குரல்ல அந்த அன்பு குழந்தைகளேன்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா, தாய்மார்களே, அன்பு தாய்மார்கள், அதை உங்க குரல்ல கேட்கணும்னு பல பேர் நேயர் விருப்பம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஐயா. அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, காலை வணக்கம். ஐயா அவர்களுக்கு விகடன் குழுமம் 1 லட்சம் ரூபாய் இந்த விருதோடு சேர்த்து வழங்கி இருக்கிறது. ஐயா அவர்கள் தன்னுடைய பங்காக ஒரு 2 லட்சம் ரூபாயை சேர்த்து மொத்தம் 3 லட்சம் ரூபாய்க்கான ஒரு காசோலையை ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் உருவாக்குகிற தமிழ் அறிவு வளாகத்தின் கட்டுமான பணிக்காக வழங்குகிறார். அதை பெற்றுக்கொள்வதற்காக ரோஜா முத்தையா நூலக குழுமத்தை சார்ந்த மாண்புமிகு ஐயா திரு ஜி சுந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வழங்கும் விழாவில் இந்த நேரத்தில் எங்களையும் மேடைக்கு அழைத்த விகடன் நிறுவனத்தை சார்ந்த எல்லாருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி, வணக்கம். ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023. இவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. எங்கள் ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சத்யா, பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பூ. Associate sponsors Shankar IAS Academy, Velur Institute of Technology, Apollo Group of Hospitals, Craft Perfect. Food partner Geetham Veg Restaurant, special partner Tamil Matrimony, Minister White Vestigal and Sattaigal, Lakshmi Ceramics India, Chennai Samartha International Institute of Hotel Management. Banking partners Union Bank of India, Tamil Nadu Mercantile Bank Limited. Outdoor partner Next Advertising Solutions, Metro partner Mark Metro. என்னப்பா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் கையில் ஃபோனும் கையுமாவே இருக்கீங்களே, என்ன விஷயம்? ஃபோன் பாத்தீங்க, லோகோ பாத்தீங்களா? இந்த பக்கமா எடுக்கிறப்ப தான் பாப்பீங்க. ஓ, ஐபோனா? எஸ். அது சரி, இதை வச்சு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விகடன் அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்றேன். இது ரீல்ஸா போட வேணாமா, அதனால ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபோன் மட்டும் இல்ல, வீட்ல புதுசா ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிட்டேன். பாருடா. ஆனா இவ்வளவு பொருட்களை தனித்தனி கடையில போய் வெயில்ல அலைஞ்சு வாங்குறதுனா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே. எந்த காலத்துல இருக்கீங்க ராஜ்? எல்லாத்துக்கும் தனித்தனி கடைக்கெல்லாம் போக வேணாம், ஒரே கடையில ஐபோன்ல இருந்து அயன் பாக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்க முடியும். அப்படியா? ஆமா. உண்மையாவா சொல்றீங்க? ஆனா எங்க கிடைக்கும்னு சொல்ல மாட்டீங்களே. அது எப்படி உடனே சொல்லிட முடியும்? சாதாரணமா கேக்குறீங்க. 41 வருஷமா வாடிக்கையாளர்களோட அன்பும் நம்பிக்கையுமால கட்டப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் தான் இது. இத பத்தி ஸ்பெஷலா ஒரு ஏவில சொல்றேன், அதுல பாருங்க. World who must surely that night have had the party of their lives. And that's out. Yes, it's all over this time. 1983 இந்தியா உலக கோப்பையை வென்று சாதனை படைத்த ஆண்டு.
அதே ஆண்டு முத்து நகரமான தூத்துக்குடியில் தனது தொழில் பயணத்துக்கு அஸ்திவாரம் அமைத்திருந்தார் திரு ஜான் சாமுவேல். 1987 சத்யா ஏஜென்சிஸ் நிறுவனம் எனும் சகாப்தம் தொடங்கப்பட்டது. விறுவிறுவன வளர்ச்சி கண்டு தொழில் பாதையில் வேகம் எடுக்க ஆரம்பித்தது சத்யா. ஆனால் வீறு கொண்ட அந்த புலிப்பாய்ச்சல் எதிர்பாராத தடையை சந்திக்க நேரிட்டது. 1990 திரு ஜான் சாமுவேல் அவர்கள் இயற்கை எய்தினார். தலைவனின் மறைவால் தத்தளித்து போனது குடும்பமும் நிர்வாகமும். தங்களுடைய இளம் வயதிலேயே தந்தையின் மாபெரும் தொழிற்கனவை தங்கள் தோள்களில் ஏற்றுக்கொண்டனர் திரு ஜான் சாமுவேல் அவர்களின் புதல்வர்கள். அன்று முதல் பெருநதியின் பிரவாகமாய் தனது பாய்ச்சலை பதிவு செய்ய ஆரம்பித்தது உங்கள் சத்யா. 2024 நம்பிக்கை மிக்க 41 ஆண்டு கால பயணம். தமிழகம் மற்றும் ஆந்திரா முழுக்க 250க்கும் மேற்பட்ட கிளைகள், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், பல லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள், தரமான பொருள்கள், யாரும் மற்றும் எங்கும் கிடைக்காத விலை, தள்ளுபடிகள், தவறாமல் திருப்தி அளிக்கும் வாடிக்கையாளர் சேவை, இவைதான் சத்யாவின் மாபெரும் பலம். ஆன்லைன் விற்பனை அதிகரித்துள்ள இந்த நேரத்திலும் அயராத வளர்ச்சியை தவறாது பதிவு செய்து வருகிறது. அயன் பாக்ஸ் முதல் ஐபோன் வரை ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் சாதனங்களையும் மகிழ்ச்சியுடன் மக்கள் வசம் சேர்க்கிறது உங்கள் சத்யா. சத்யா வந்து 2 விதம். ஒன்று கைராசியாகவும் இருக்கு, நமக்கு ஒரு நம்பிக்கை. சத்யாவுக்கு போனோம்னா பாக்கெட்டில் பைசா எல்லாம் போனால் கூட பொருள் வாங்கிட்டு வரலாம் மாச இஎம்ஐயில். சத்யாவில் எடுத்து கொடுத்தோம்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சர்வீஸுக்கு அந்த பிராண்டினுடைய கம்பெனிக்கு ஃபோன் பண்ண வேண்டியதே இல்லை. சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா சர்வீஸு பெஸ்ட்டாக இருக்குது. தன்னுடைய வித்தியாசமான விளம்பர யுக்திகள் மூலம் குடும்பத்தினரின் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது உங்கள் சத்யா. ஆப்பிள், சாம்சங், சோனி, டைக்கின், ஹிட்டாச்சி, வேர்ல்பூல், எல்ஜி என்று உலகத்தர பிராண்டுகளை எல்லாம் நம் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது உங்கள் சத்யா. திறமை இருந்தால் போதும், திரும்பி பார்க்காமல் முன்னேறலாம் என்று தனது ஊழியர்களுக்கு ஊக்கம் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறது சத்யா. எளிமையான மனிதர்களின் திறமையை கண்டுபிடித்து வலிமையான பொறுப்புகளில் அமர்த்தி அழகு பார்ப்பதுதான் சத்யாவின் தனித்துவம். வாடிக்கையாளரும் ஊழியரும் மகிழ்ந்தால் போதுமா? சமுதாய தொண்டிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளது சத்யா. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாணவர்கள் முன்னேற்றம், நிவாரண நிதி, மரம் நடுதல் பணி என்று குணமான நிறுவனமாய் மிளர்கிறது. வணிகத்தில் தமிழகம் வசப்பட்டுள்ளது. தமிழகம் தொடர்ந்து ஆந்திராவில் 20க்கும் மேற்பட்ட கிளைகளை தொடங்கி அடுத்த இலக்காய் தெலுங்கானா நோக்கி நகர இருக்கும் சத்யா இந்தியா மட்டுமல்லாது உலக வரைபடத்தையும் உற்று நோக்கி வருகிறது. தூத்துக்குடி தமிழனின் பெருங்கனவு நனவாகட்டும், வையகம் புகழ வானம் வசமாகட்டும். சத்யா என்றாலே சந்தோஷம்தான். என்றும் சத்யா, என்றென்றும் உங்கள் சத்யா. அடுத்த அவார்டும் வந்து ஒரு நம்பிக்கை இளைஞருக்கான விருது தான். இந்த விருதை வழங்குறதுக்காக யார் வராங்க அப்படின்னா, இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர், இன்றைய சென்சேஷன் இயக்குனர் திரு லோகேஷ் கனகராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதோடு சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்காக சத்யா ஏஜென்சிஸ் டைரக்டர் மிஸ்டர் ஜாக்சன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சூப்பர் ஸ்டார் படத்தை சார் கையில் இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லுக் வந்து வெளில வந்துச்சுல சார். இந்த மேடைக்கு யார் வந்தாலும் இங்க மீது இருக்கக்கூடிய மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்புல அதை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் தருவாங்க, ஏதாவது ஒரு செய்தி சொல்லுவாங்க. இந்த நல்ல மேடைகளை நீங்க அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த ஏப்ரல் 22 ஒரு அந்த டைட்டில் ரிவீல் பண்ணுற டீசர் மட்டும் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ரஜினி சாரை நம்ம பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறோம், நம்புகிறோம். அதுக்கான முயற்சி பண்ணுவோம். இந்த நேரத்தில் டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ் மிஸ்டர் ரோஷன் அவர்களையும் இந்த விருதினை வழங்குவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். யார் அந்த விருதாளர்? ஏவில பார்க்கலாம். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் என்பது சினிமா மொழி என்றால் ஆக்ஷன் 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 என்பது அன்பறிவின் புதுமொழி. தங்களின் அசாத்திய சண்டை பயிற்சியால் இந்திய சினிமாவை கலக்கிக் கொண்டிருக்கிற உடன்பிறப்புகள்
ரஜினி கமல் தொடங்கி சல்மான் கான், பிரபாஸ் என பிறமொழி நாயகர்கள் வரை அன்பறிவ் கால்ஷீட் வாங்கிவிட்டுதான் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். சண்டை காட்சிக்கான டெம்ப்ளேட்டுகளை உடைத்து புது இலக்கணம் வகுத்து யதார்த்தத்தை கூட்டி பார்வையை திரையிலேயே லயிக்க செய்கிறார்கள் இந்த அன்பும் அறிவும். KGF-க்கு கிடைத்த உலகளாவிய வரவேற்பில் இவர்களுக்கு பெரிய பங்குண்டு. சீனியர் மணிரத்னத்தில் இருந்து ஜூனியர் லோகேஷ் வரைக்கும் அன்பறிவுடன் கைகோக்க நினைப்பதுதான் இவர்களின் திறமைக்கான ஆகப்பெரிய வெற்றி. இவ்வாண்டு சாதித்தது போக வரும் ஆண்டும் இவர்களுக்கானதே. 10க்கும் மேற்பட்ட மெகா பட்ஜெட் படங்கள் இவர்கள் கைவண்ணத்துக்காக காத்திருக்கின்றன. இரட்டைவால் குருவிகளாக திரைவானில் தனித்துவமாக சிறகு விரிக்கும் இந்த சகோதரர்களை கை குலுக்கி மகிழ்ச்சி கொள்கிறது ஆனந்த விகடன். ஜாக்சன் அண்ட் மிஸ்டர் ரோஷன் இருவருக்கும் நன்றிகள். சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆனந்த விகடன் அந்த குழுமத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எங்களை நம்பி இந்த நம்பிக்கை விருதை எங்களுக்கு தந்ததுக்கு. ஸோ நாங்கள் மொத்தமாக இப்போ வரையும் இந்த நிமிஷம் வரையும் நாங்கள் நம்புறது எங்கள் தொழிலில் மட்டும்தான். எங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வரும்போது எதுவும் யோசிக்கல, வந்தப்பமா யோசிக்க முடியல. ஏன்னா ஒரு மூமெண்ட்டும் இங்கே பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் சினிமாவில் மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு சினிமா தான் எங்கள் உலகமாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்த 2-3 நிகழ்ச்சியே ரொம்ப மனசை உணர்ச்சி வசப்படுத்த வச்சிருச்சு. ஸோ அதை தாண்டி நம்ம என்ன பேசணும்னு மறந்து போச்சு. இப்போது நீங்கள் 2 பேருமே அண்ணன் தம்பிங்க, எல்லாரையும் சண்டை போட வைக்கிறீங்க. ஃபர்ஸ்டால ஒரு கொஸ்டின், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்தா சின்ன வயசுல யார் ஜெயிப்பா? 2 பேருமே. அடப்பா, அதையும் ஒற்றுமையாவே சொல்றாங்க. எனக்கு ஜீன்ஸ் படத்துல லைவா வாழ்ற மாதிரி இருக்கு. அவங்க அண்ணன்கள் விருது வென்றதை குறித்து இயக்குனர். இல்லை, எனக்கு இந்த விருது கொடுக்குறது யார் ரொம்ப ஸ்பெஷல்னா, எனக்கு இவங்க ஸ்டன் டைரக்டர்ஸ் தாண்டி உண்மையிலேயே எனக்கு அண்ணனுங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் முடிச்சதுக்கப்புறம் அப்போ இவங்க டெபியூ, இவங்களோட ஃபஸ்ட்டில் தமிழ் டெபியூ மெட்ராஸ் ஆக்சுவலி. அப்போ தான் நான் என்னோடய படமே ஆரம்பிக்கிறேன். எனக்கு செகண்ட் ஃபிலிம் கைதி, இவங்களோட 100th ஃபிலிம் கைதி. அப்போ அந்த 3 வருஷம் 100 படம் உழைப்புங்கிறது நான் பார்த்துட்டே தான் அவ்வளோ தூரம் வளைச்சிருந்தாங்க. அண்ட் முதல்ல என்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் இப்படி ஒரு பையன் இருக்கான், நீங்கள் தயவுசெய்து அவன்கிட்ட கதை கேளுங்க, அவன் நாளைக்கு பெரிய ஆளாக வந்துடுவான்னு சொல்லி 10 வருஷம் முன்னாடி சொல்லி ஆரம்பித்தது இவங்க 2 பேர் தான். இவங்க ஆஃபீஸில் தான் நான் வேலை செஞ்சுருக்கேன். நாங்கள் எங்கள் மொத்த டீம் உட்காந்து கதை எழுதுனது இவங்க 2 பேரோட ஆஃபீஸில். ஏன்னா அதுக்கு அவ்வளோ தூரம் அது ஒரே ஒரு நம்பிக்கை தானே, யாரோ ஒருத்தர் தூக்கி விட்டு தானே இன்னொருத்தர் முன்னாடி வர முடியும். அது அன்றைக்கி பண்ணது. ஸோ அவங்களுக்கு திருப்பி நான் இந்த அவார்டு கொடுக்குறேங்கிறது எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படி தான் தெரியும். நீங்கள் 3 பேரும் சம்மந்தப்பட்ட சில ஃபோட்டோஸ் இப்போ நாங்கள் போட போகிறோம். அதோடைய மெமரிஸை நம்ம ஷேர் பண்ணலாம். சாருடைய படங்கள்லேயே ரொம்ப பிடிச்ச ஸ்டண்ட் காட்சிகள், நிறைய அற்புதமான ஸ்டண்ட் காட்சிகள் உள்ள படம், ஒரு படம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? தேவர் மகன். சத்யா. சார் நீங்கள்? தேவர் மகன். சபாஷ். நெக்ஸ்ட் போட்டோ ப்ளீஸ். சூப்பர் ஸ்டார் தலைவர், அவருடைய படங்கள்ல உங்களுக்கு பிடித்த படம்? பாஷா. தளபதி. அண்ணாமலை. நெக்ஸ்ட் போட்டோ ப்ளீஸ். தளபதி விஜய் அவர்களின் படத்துல உங்களுக்கு பிடிச்சது? கில்லி. ஆப்வியஸாக கில்லி. அவர் படத்தை சொல்லாமல் கில்லியே சொல்றாரு பார்த்தீங்களா? இல்லை, நான் எடுத்தது எப்படி நானே சொல்லிக்கிறேன். கில்லி தான் எப்பவுமே க்ளோஸ் டு காட்டுறது. ஒரு 5-6 தடவை தேட்டரில் பார்த்துருப்போம். கில்லி தான். ஓ இல்லை, இதுக்கு எல்லாமே சேம் தான். சேம் கில்லி தான். கில்லி வந்த டைம் அப்போது காலேஜ் எல்லாரும், அதனால இன்னுமே ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும் அந்த படத்தோட. ரொம்ப சந்தோஷம். இந்த மேடையை இன்னொரு உயரத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் தரோம். 3 பேரின் உழைப்பு அசாத்தியமானது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்த விருது ஒரு மருத்துவருக்கு தான். தமிழ்நாடு கைத்திறன் தொழில்கள் வளர்ச்சி கழகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் கவிதா ராமு IAS அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கிறோம். இந்த தருணத்துல இந்த விருதை மேமோட சேர்ந்து வழங்குறதுக்காக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் S. சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருது யாருக்கு போக போகுது அப்படிங்கறத ஏவில பார்க்கலாம்.
எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருந்த மனோரமாவை 2 குழந்தைகளின் அழுகுரல் உலுக்கியது. HIV தொற்றுள்ள அக்குழந்தைகள் பிழைக்க மாட்டார்கள் என மருத்துவர்கள் கைவிட உறவுகள் ஒதுங்கிக் கொண்டார்கள். ஆணும் பெண்ணுமான அக்குழந்தைகளை தம் மக்களாக தத்தெடுத்துக் கொண்ட மனோரமா கண்ணும் கருத்துமாக வளர்த்தார். அந்த அன்பு பெண் குழந்தையை 16 வயது வரை வாழச் செய்தது. ஆண் குழந்தைக்கு இன்று இயல்பான வாழ்க்கையை அளித்திருக்கிறது. HIV பாதித்தவர்களுக்கு அன்பும் அக்கறையுமான சிகிச்சையும் கிடைக்கச் செய்தால் வாழ்நாளை நீட்டிக்கலாம் என்று உணர்ந்தார் மனோரமா. அரசு பணியை உதறிவிட்டு முழுக்க அந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். நோய் தொற்றை சுமக்கும் அப்பாவி பிள்ளைகளுக்காக திருவள்ளூர் மாவட்டம் பண்டிகாவனூரில் இயங்கும் ஆனந்த இல்லம் பல 100 பேரை இன்றைக்கு நல்வாழ்வுக்கு திருப்பியிருக்கிறது. இந்த மாண்புமிகு மருத்துவரை பெருமையுடன் அங்கீகரிக்கிறது ஆனந்த விகடன். நான் வந்து ஒரு குழந்தை நல மருத்துவர். அதனால் குழந்தைங்கன்னா எனக்கு மெயின் கான்சன்ட்ரேஷன். HIV பாதிக்கப்பட்டு அப்பா அம்மாவை இழந்த குழந்தைகளை எடுத்து நாங்கள் வளர்த்து படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கியிருக்கோம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகியிருக்காங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகியிருக்காங்க, நர்சஸ் ஆகியிருக்காங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க, உங்களால் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு முறை எங்கள் ஹோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்குது, வாங்க. ஒரு இயற்கை சூழ்ந்த சூழல், எதிர்ப்புறம் எல்லாம் நல்ல ஒரு கிராமம், நல்லா இருக்கும். எங்கள் பசங்க எங்கள் மூஞ்ச பார்த்து போர் அடித்து போச்சு. அதனால் நிறைய பேர் வந்தீங்களா, விதவிதமாக கதை சொல்கிறவங்களும் பார்க்குறவங்களும் வந்தால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிக்க நன்றி, மீண்டும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒவ்வொருக்கும். இந்த மேடை இன்னொரு லெவலுக்கு போகுது. இந்த மேடைக்கு வரப்போறவர் அண்ணன் ஆந்தனி தாசனை ஒரு அரங்கன் நிறைந்த கரவொலியோட மேடைக்கு வருக வரவேற்கிறோம். இந்த நேரத்துல இந்த விருதை அண்ணன் கையால வாங்க போற அந்த நம்பிக்கை இளைஞர் யார் அப்படிங்கறத ஏவில பார்க்கலாம். வரலாற்றை இசையின் வழி தேடுகிறார் இந்த கட்டடவியல் பட்டதாரி. இவர் மீட்டுருவாக்கி தந்த பெரும் பொக்கிஷம் சங்ககால யாழ். தமிழ் தொன்மை இசை பண் குறித்து தீரா தேடலோடு பயணிக்கும் தருணின் முயற்சிகள் இசையியல் ஆராய்ச்சியில் புதிய திறப்புகளை உருவாக்கியுள்ளன. தொல்காப்பியம் தொடங்கி சிலப்பதிகாரம் வரை பாணர்களின் பாதையில் விடாமல் தேடி அலைந்து உருவம் வார்த்து இவர் உருவாக்கியுள்ள 6 யாழ்களும் வரலாற்றையும் மனதையும் மீட்டுகின்றன. அரண்மனைகளிலும் ஆலயங்களிலும் இசைக்கப்பட்ட தொன்மையான பண்களை தேடிக் கண்டடைந்து யாழ் இசைக்கென்றே ஓர் இசைக்குழுவை உருவாக்கி திறனோடு வழி நடத்துகிறார். தருண் தொடங்கியிருக்கும் யாழ் இசை பள்ளி தமிழ் செவ்விசையை கற்றுத்தருகிறது. கீழடி அகழாய்வு இந்திய வரலாற்றை தெற்கு பக்கம் திசை திருப்பியுள்ள நேரத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இசைக்கருவியை உயிர்ப்பித்துக் கொடுத்த இந்த மதுரைக்கார தம்பியை மனதார பாராட்டுகிறது ஆனந்த விகடன். வாழ்த்துக்கள் தருண் சேகர். எத்தனையோ இசை கருவிகள் இருக்கு, இருந்தாலும் நீங்க யாழை மீட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கு என்ன காரணம்? முதல்ல எல்லார் மாதிரியும் எனக்கும் மேற்கத்திய இசை மேலே தான் ஆர்வம் ஜாஸ்தி இருந்துச்சு. முதல்ல நான் பண்ண ஆரம்பித்தது கிட்டார்ஸில் இருக்கக்கூடிய பல வகைகள் இதாக பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார் சிவான்னு சொல்லிட்டு, அவர் கீழடியில் ஆர்கிடெக்சரல் டாக்குமெண்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவர் ஒரு யாழ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதுன்னா முதல் யாழ் பண்ண ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆய்வுகள் மூலமாக
ஒவ்வொரு யாழாக ஒவ்வொரு வகையான யாழாக மீட்டெடுக்க முடிஞ்சுச்சு. நான் முதல்ல இந்த கையில் முத்தம் கொடுத்ததுக்கு காரணமே வந்து நான் தேடிக்கிட்டு இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஆனந்தவுடன் அருமையாக அந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறீங்க. நானும் படங்கள் இசையமைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கூட சமீபத்தில் 2 படம் இசையமைக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதமான பழைய இசை கலைஞனை எனக்கு அறிமுகப்படுத்திட்டீங்க. என்னோட இசையில் நான் கண்டிப்பாக தருண் சேகரோட நான் சேர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு இந்த வேலையில் ரொம்ப சந்தோஷிக்கிறேன். ரொம்ப நன்றி. விருது வாங்கிய கையோடு யாழ் இசையால் ஒரு விருந்து வைக்க போகிறார். எங்கே உங்கள் கைத்தட்டல் தருண் சேகருக்கு? கசட தபரகா கதைய சுருக்கிக்கா விதைய பெருக்கிச்சா அடக மறுக்குண்டா டமரருடா வீடு என்னத்தா தோண்டி புதைச்சுப்பா பறையடித்திடுறா பறையடித்திடுயா தொடக்கம் மறந்த முடிய மறுத்த தமிழ் அழகுகளா தமிழ் அழகுகளா எவரு ராவனோ அவரு பாடனோ எவரு ராவனோ அவரு பாடனோ ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023. இவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. எங்கள் ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சத்யா, பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பு. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சங்கர் ஐஎஸ் அகாடமி, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், கிராஃப்ட் பெர்ஃபெக்ட். Food partner Geetham Veg Restaurant, special partner Tamil Matrimony, Minister White Veshtigal and Sattaigal, Lakshmi Ceramics, Chennai Samartha International Institute of Hotel Management. Banking partners Union Bank of India, Tamil Nadu Mercantile Bank Limited. Outdoor partner Next Advertising Solutions, Metro partner Mark Metro.